Hi friends, welcome to Study Icon. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to analyze a balance sheet. ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டு ஸோ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். யூ ஃபர்காட் திஸ் டேட். ஜென்ரலி வந்துட்டு நம்ம மார்ச் 31 எடுத்துக்குவோம், சரிங்களா? ஸோ இந்த டேட்டை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே போவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன அப்படின்னா நமக்கு என்னென்ன டேட்டா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும், சரியா? ஸோ அசட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டி சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அசட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ், அக்கௌண்ட் ரிசீவபிள், இன்வென்ட்ரி, இது 3 தான் அசட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ்னால் நமக்கு தெரியும் பணம், அக்கௌண்ட் ரிசீவபிள்னால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம், அது வர வேண்டிய பணம், இன்வென்ட்ரினா நத்திங் தென் ஸ்டாக். ஓகே, நான் கரண்ட் அசட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ப்ராப்பர்ட்டி அண்டு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டின்னா என்னது, நம்ம யார் யாருக்கெல்லாம் பே பண்ண வேணும் அப்படிங்கிறது. ஸோ அக்கௌண்ட்ஸ் பேயபிள் வந்து ஒரு 40,000 இருக்குது, ஷார்ட் டேர்ம் லோன் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000 ரூபா இருக்குது. ஸோ இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம் அப்பப்போ வரும், சரிங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் காமன் டேர்ம் இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஓகே, அக்ரூடு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000 ரூபா இருக்குது, அதையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ மொத்தமாக உங்களுடைய கரண்ட் லைபிலிட்டி வந்துட்டு, கரண்ட் லைபிலிட்டி மீன்ஸ் ஆஸ் ஆல்ரெடி டோல்ட் லெஸ் தேன் 1 year இட் ஹாஸ் டு பி பெய்டு. கரண்ட் அசட்னாலும் லெஸ் தேன் 1 year தான் டைமு. ஓகே, நான் கரண்ட் அசட்னா கிரேட்டர் தேன் 1 year, லாங் டேர்ம் லைபிலிட்டினாலும் கிரேட்டர் தேன் 1 year. ஓகே, இதுதான் வந்து நம்ம கணக்கு. ஸோ இதில் வந்து லாங் டேர்ம் டெப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லைபிலிட்டி, அதாவது கரண்ட் லைபிலிட்டி ப்ளஸ் உங்கள் லாங் டேர்ம் லைபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 1,50,000. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டோட்டல் கரண்ட் அசட் நான் கரண்ட் அசட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. இப்போது லைபிலிட்டி சைடில் எப்போவுமே இன்னொரு காலம் இருக்கும். லைபிலிட்டியில் கரண்ட் லைபிலிட்டி நான் கரண்ட் லைபிலிட்டி போனதுக்கப்புறமேட்டு ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காமன் ஸ்டாக், ரீடைன்ட் ஏர்னிங் அண்டு டோட்டல் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமன் ஸ்டாக் ரீடைன்ட் ஏர்னிங் இஸ் நத்திங் பட் யுவர் கேபிட்டல். ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து இங்கே இந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டிங் கம்பெனின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கேபிட்டல் ப்ரொப்ரேட்டரி கேபிட்டல்னு கொடுக்காம காமன் ஸ்டாக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காமன் ஸ்டாக் இஸ் நத்திங் பட் மணி இன்வெஸ்டட் இன் டு த ஃபேர்ம், அதாவது பணம் வந்து அந்த ஃபேர்மில் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டாக் வாங்கிறதுக்காக, அதனால தான் அதை கேபிட்டலில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட் பட்ஜெட், சரியா? ஸோ கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் பட்ஜெட் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு, தெரிஞ்சுக்கிச்சாச்சு, சரியா? இப்போ நம்ம வந்து கொஷினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எப்போவுமே ஒரு பேசிக்கான கொஷின், ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கேட்குறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டேலி ஆகுதான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்குறீங்க அப்படின்னா அது எக்ஸாமில் வந்து யூ டோன்ட் அஸ்யூம் தட் யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் டேலிடு. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். ஓகே, கேபிட்டல் இஸ் நத்திங் பட் யுவர் ஈக்விட்டி. ஸோ இங்கே டோட்டல் அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 lakhs. ஸோ யுவர் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh, யுவர் கேபிட்டல் இஸ் 2.5 lakhs. ஸோ ஆடட் டுகெதர் இட் இஸ் 4 lakhs. ஸோ யுவர் பேலன்ஸ் ஷீட் இஸ் கரெக்ட், சரிங்களா? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இது வந்து என்ன பண்ணுது, டேலி பண்ணுது, அதாவது அப்ரூவ் பண்ணிக்குது. ஓகே, சரி. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அனாலிசிஸ், அதாவது இந்த கம்பெனிக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி இஸ் த நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஸோ வாட் இஸ் த கரண்ட் அசட்? ஸோ பேலன்ஸ் ஷீட் நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். வாட் இஸ் த கரண்ட் அசட்னு பாருங்கள். ஸோ கரண்ட் அசட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபஸ்ட்டு 3 items.
இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா அவங்க கொடுத்துட்டாங்க கரண்ட் அசட்டுங்கிறது. ஓகே, பட் ஆனால் சில பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டின்னு தான் தருவாங்க, கரண்ட் அசட்டு கரண்ட் லைபிலிட்டின்னு பிரிக்க மாட்டாங்க. ஸோ ஹியர் வாட் வி ஹேவ் இஸ் டோட்டல் கரண்ட் அசட் இஸ் 1,50,000. ஓகே, ஸோ 1,50,000 அண்ட் யுவர் டோட்டல் லைபிலிட்டி இஸ் 55,000. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95,000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து பாசிட்டிவில் இருக்குன்னா அந்த கம்பெனி நல்லா இருக்குது, ஷார்ட் டேர்ம் டெப்ட்டை வந்து அவங்களால பேமெண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, சரி. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி. இதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங் அண்ட் கான்செப்சுவலி வாட் டஸ் திஸ் ஃபிகர் ரெப்ரசன்ட் டு த காமன் ஸ்டாக். ஓகே, அதான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரீடைன்ட் ஏர்னிங்னா என்ன, காமன் ஸ்டாக்னா என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது ரீடைன்ட் ஏர்னிங்னா என்ன, காமன் ஸ்டாக்னா என்ன? ஸோ காமன் ஸ்டாக் ஆஸ் ஐ செட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கம்பெனி டு பர்ச்சேஸ் த ஸ்டாக். இனிஷியலாக அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது போட்டிருக்கக்கூடிய பணம். ஓகேங்களா? ரீடைன்ட் ஏர்னிங் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். நம்ம ப்ரீவியஸ் இயர் வரல என்னென்ன ப்ராஃபிட்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சார், டிவிடெண்ட்னா என்னது, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக பார்ப்போம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்ட்டு. ஸோ டிவிடெண்ட் எதுவும் கொடுக்காம, ப்ராஃபிட் எதுவும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த கம்பெனிக்குள்ளேயே அந்த ப்ராஃபிட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் ரீடைன்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஸோ இதுதான் இது இந்த கேள்விக்கான பதில். காமன் ஸ்டாக் இஸ் நத்திங் பட் யுவர் வாட் ஈக்விட்டி, ரீடைன்ட் ஏர்னிங் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் ஆஸ் ஆஃப் நோ கேல்குலேட்டட். அதாவது அது வந்து உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் லிக்விடிட்டி செக்கில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஃப் த கம்பெனி நீடட் டு பே ஆஃப் ஆல் இட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் இம்மீடியட்லி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஓகே, immediately would it have enough cash to do so without selling any inventory or collectively receivables. அதாவது அந்த கம்பெனிக்கு இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, கரண்ட் லைபிலிட்டி ஃபுல்லாக அவங்க பேமெண்ட் பண்ண முடியுமா கேஷ் மூலியமா, எந்த ஒரு இன்வென்ட்ரியும் சேல்ஸ் பண்ணாமல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ கரண்ட் லைபிலிட்டி டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோ இருக்குது? கரண்ட் லைபிலிட்டி இங்கே இருக்குது பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். 55,000 ரூபாய் இருக்குது டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ 55,000 இஸ் த கரண்ட் லைபிலிட்டி. இப்போது கேஷை வச்சு பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் நமக்கு எவ்வளோ இருக்குது? 50,000. ஓகே, ஸோ இந்த 50,000 வச்சு நம்ம 55,000 பேமெண்ட் பண்ண முடியாது. ஷார்ட்டேஜ் எவ்வளோ வரும்? 5,000 ருபீஸ் ஷார்ட் வரும். ஓகே, 55,000 மைனஸ் 50,000 போட்டிங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் ஷார்ட்டேஜ் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? பேமெண்ட் பண்ணணுன்னா இன்வென்ட்ரியை சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும், இல்லைனா அக்கௌண்ட் ரிசீவபிளை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் முடியும். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் என்னது? கேஷை மட்டும் வச்சு அவங்களுடைய கரண்ட் லைபிலிட்டியை பேமெண்ட் பண்ண முடியாது. தே ஹாவ் டு செல் த இன்வென்ட்ரி ஆர் தே ஹாவ் டு ரிசீவ் த அமௌண்ட். ஓகேங்களா? இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்லேருந்து எந்தெந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் இம்பேக்ட். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்துட்டு $10,000 ஒர்த் ஆஃப் எக்ஸ்ட்ரா இன்வென்ட்ரியை கிரெடிட்டில் வாங்கிட்டாங்க. ஸோ என்ன ஆயிருக்கு? கிரெடிட்டில் வாங்கியிருக்காங்க. டோட்டல் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம போயிடுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க கொஷினில்? 10,000 ரூபாய்க்கு இன்வென்ட்ரி வாங்கியிருக்காங்க, விச் மீன்ஸ் ஸ்டாக்ஸ் தே ஆர் பர்ச்சேஸ்டு த்ரூ கிரெடிட். கிரெடிட் வேல்யூ வந்துட்டு சம் 90 days 75 days 100 days அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ த ப்ராப்ளம் இஸ் தே ஆர் பர்ச்சேஸ்ட் இன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டில் வந்து இன்வென்ட்ரி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்வென்ட்ரியில் ஒரு என்ன ஆகும்? உங்களுக்கு 10,000 ரூபாய் ஆட் ஆகுமா? ஓகே, 10,000 ரூபாய் இன்வென்ட்ரியில் உங்களுக்கு ஆட் ஆகும்போது அது கிரெடிட்டில் வாங்கியிருக்காங்க இல்லையா? கிரெடிட்டில் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இருக்கு இல்லையா?
இங்கே வந்து இன்னொரு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஏன்னா அவன் கிரெடிட் கொடுக்க வேண்டியது தானே. அக்கௌண்ட்ஸ் பேபிள் மீன்ஸ் இட்ஸ் இஸ் த அனதர் நேம் ஆஃப் டெட்டார்ஸ். ஓகே, அக்கௌண்ட் ரிசீவபிளுங்கிறது அக்கௌண்ட் பேபிள் அனதர் நேம் ஆஃப் டெட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் தான். ஓகே, ஸோ 10,000 இங்கே உங்களுக்கு இன்வென்ட்ரியில் ஏறும், 10,000 உங்களுக்கு இன்வென்ட்ரியில் ஏறும். ஸோ டோட்டல் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4,10,000 ஆகிடும், இங்கே லைபிலிட்டியில் 4,10,000 ஆகிடும். ஸோ there is no change in the assets and liability if they have purchased the 10,000 inventory on credit. கிரெடிட்டில் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் வராது. ஓகே, ஆமே கிளியர்? சரி சார், கேஷில் வாங்கினா என்ன ஆகும் கொஷின் வரும்ல. ஓகே, கேஷில் வாங்கினா என்ன ஆகுன்றத ஒரு கேள்வி பார்த்துருவோம். ஓகே, கேஷில் வாங்கினா என்ன ஆகும்? எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டாக, இன்வென்ட்ரியில் 10,000 ஆகும். கேஷ் என்னாச்சு? இங்கே இருக்குது, இங்கே 10,000 ரூபாய் மைனஸ் ஆகிடுமா? கரெக்டாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 10,000 இன்க்ரீஸ் ஆகி இங்கே 10,000 மைனஸ் ஆகிறதுனால இது ரெண்டும் டேலி ஆகிடும். ஸோ த வேல்யூ வில் ரிமைன் சேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நுணுக்கமாக கேட்கும்போது we can able to easily clear the papers. ஓகே, ஸோ நான் சொல்கிற விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி பார்த்தோம், அப்புறம் கேபிட்டல் பார்த்தோம், ஒரு 3 ரேஷியோ இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து அசட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு சிம்பிளான பேலன்ஸ் ஷீட் சார். சரிங்களா, உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்குற பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு யூ வில் நாட் கெட் திஸ் கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி ஹெட்டிங் அண்ட் ஆல் கொடுத்தா நமக்கு லக்கு தான், ஜென்ரலி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கரண்ட் அசட் என்ன கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் யுவர் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி கொடுத்துருக்காங்க. சார் கைண்ட்லி வாட்ச் த வீடியோ டில் எண்ட். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் ரிவைஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் அசட் அண்ட் டோட்டல் லைபிலிட்டி. ஸோ யூ கேன் ஏபிள் டு செக் இட் அவுட். அட் த சேம் டைம் ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க, அந்த 5 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் யூ கேன் டேரக்ட்லி கால் மீ த்ரூ மை ஆண்ட்ராய்டு ஆப் விச் இஸ் அவைலபிள், ஸ்டடி ஐகான். ஓகே, ஆண்ட்ராய்டில் ஸ்டடி ஐகான் என்னோட ஆப் இருக்குது, அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் போட்டாலும் நான் அதில் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வெரி குட் டே.